இன்று குட் மார்னிங் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சூப்பர் மார்னிங்காக அமைஞ்சிருக்கு. அன்புள்ள பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மா சுப்பிரமணியம் அவர்களே, சேகர்பாபு அவர்களே, தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்களே, சென்னை மாநகரத்தினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்துள்ள தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே, திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, முதன்மைச் செயலாளர் திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பணி ஆணைகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய எண்ணரும் இளைஞர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று குட் மார்னிங் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சூப்பர் மார்னிங்காக அமைஞ்சிருக்கு. பல தடைகளை, சூழ்ச்சிகளை முறியடிச்சு இன்னைக்கு காலையில 1,31,00,000 சகோதரிகளுக்கு சிறப்பு தொகுப்பாக 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இன்று எனக்கு மகிழ்ச்சியோட பொறுப்புணர்வும் கூடுதலாகி இருக்கு. பதவியேற்ற போது சொன்னேன், வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என நினைக்காமல் அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன் என்று சொன்னேன். அனைவருக்குமான முதலமைச்சராகத்தான் இந்த 5 ஆண்டுகள் இருந்தேன். இனியும் அனைவரையும் அனைத்து வகையிலும் உயர்த்தக்கூடிய முதலமைச்சராக தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 ஸ்டேட்டாக உயர்த்தக்கூடிய எண்ணத்தோடு அந்த பொறுப்புணர்வு எனக்கு கூடியிருக்கு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற எனக்கு நீங்க தான் பக்கபலமா இருக்க போறீங்க. நம்முடைய நிர்வாகம் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கணும். மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற, அதை தொடர்ந்து நிறைவேற்ற அரசினுடைய வருவாய்களை பெருக்கணும், பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்கணும், அடுத்த தலைமுறைய கை தூக்கி விடணும். அதற்கான மன உறுதிய நெஞ்சில் ஏந்தியபடி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்களும் வாழ்க்கையில பல தடைகளை கடந்து தேர்வில் வெற்றி பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. நீங்களும் அப்படித்தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கல்வியில் சிறந்து போட்டித் தேர்வுகளில் வென்று மதிப்புமிக்க அரசு ஊழியர்களா, போற்றுதலுக்குரிய ஆசிரியர்களா, பொறுப்பேற்கக்கூடிய உங்க எல்லாரையும்
அரசு பணிகளுக்கு வருக வருக என வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க வளர்ச்சியை பார்த்து உங்க பெற்றோர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அதே அளவுக்கு நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட இயக்கம் என்ன சாதிச்சதுன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நீங்க தான் பதில். ஒரு காலத்துல நம்ம வீடுகளையும் குடும்பங்களையும் எப்படி சொல்லி அடையாளப்படுத்துவாங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். திராவிட இயக்கத்துடைய எழுச்சியால அந்த காலம் மலையேறிச்சு. இது இன்ஜினியர் வீடு, இது ஆசிரியர் வீடு, இது பேராசிரியர் வீடு, இது டிஏஓ வீடு, இது ஆர்ஐ வீடு, இது இன்ஸ்பெக்டர் வீடு, டாக்டர் வீடுன்னு பெருமையோடு சொன்னோம். அதோட தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும். படிப்பை இறுக பிடிச்சுக்கிட்டு முன்னேறி வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் பார்க்கிறப்போ உணர்ச்சி பெருக்கத்துல உச்சத்துல நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு எப்போதும் பார்க்க விரும்பும் காட்சி. இந்த நாள் உங்கள் கனவுகள் நனவாகி இருக்கக்கூடிய நாள், உங்கள் பெற்றோருடைய கனவுகள் நிஜமாகி இருக்கக்கூடிய நாள், உங்க குடும்பங்களுக்கு நீங்க பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய நாள். அந்த வகையில பொன்னான ஒரு நாள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட தேர்வு முகமைகளை அதன் மூலமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 9801 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குறதுல நான் பெருமை கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். உங்க கையில் இருக்கக்கூடிய பணி நியமன ஆணை என்பது உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்காலத்துக்கான உத்தரவாதம். இளைஞர்களான நீங்க தான் தமிழ்நாட்டுடைய பலம். நீங்க முன்னேறும் போதுதான் தமிழ்நாடும் இந்திய நாடும் முன்னேறுது. இதுவரைக்கும் நீங்க கற்ற கல்வி, பெற்ற அனுபவங்கள் ஆகியவற்ற இனி உங்க பணிகள் மூலமா இந்த சமூகத்துல விதைக்க போறீங்க. கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு உங்களை நம்பித்தான் வருவாங்க. நீங்க தான் நம்முடைய அரசுடைய முகங்களாக செயல்பட போறீங்க. நீங்க சிறப்பா செயல்பட்டாதான் அரசு நிர்வாகம் தடையில்லாம செயல்படும். உங்களை தேடி வர மக்களுடைய நம்பிக்கைய நீங்க காப்பாற்றணும். ஒரு கிராம நிர்வாக அலுவலர் சரியா பணியாற்றினா அந்த கிராமமே மாற்றத்தை காணும். ஒரு ஆசிரியர் ஒழுங்காக பணியாற்றினா அறிவார்ந்த ஒழுக்க மிகுந்த தலைமுறை உருவாகும். எதிர்காலம் ஒளி மிகுந்ததாக இருக்கும். ஒரு மருத்துவர் கடமை உணர்வோடு பணியாற்றும் போது ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டு அவங்க குடும்பமே மகிழ்ச்சிக்குள்ளாகுது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நீங்க சார்ந்த துறை மூலமா தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தணும். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, உங்களுடன் ஸ்டாலின் போன்ற ஏராளமான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மக்களை தேடி போய் அரசு ஊழியர்கள் அவருடைய குறைகளை தீர்த்து வச்சிருக்கிறாங்க. 22 லட்சம் பட்டாக்களை வழங்கி இருக்கிறோம். இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம அரசுக்கு நல்ல பேரை தேடி கொடுத்திருக்குன்னா அதுக்கு காரணம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான். அரசியல் இருக்கிற நாங்க கொள்கைகளை வகுக்கிறோம், திட்டங்களை தீட்டுகிறோம், சட்டங்கள் ஏற்றுகிறோம், பட்ஜெட் போடுகிறோம், நிதி ஒதுக்குறோம். இதெல்லாம் களத்துல சிறப்பா செயல்படுத்துறதும்
மக்களுக்கு அதோடைய பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதும் அரசு ஊழியர்கள் உங்ககிட்ட தான் இருக்கு. இப்படி அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்பட போகிற உங்களை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய கடந்த 5 ஆண்டுகள்ல உங்களை மாதிரி எத்தனை பேரை அரசு அதிகாரிகளாக நிர்வாகத்துள்ள அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் என்ற புள்ளி விவரத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா அது இந்த அரசுடைய முக்கியமான சாதனை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா 45,126 பேரை இதுவரை வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. சீருடை பணியாளர் தேர்வாரியம் மூலமா 24,927 பேர் வேலையில சேர்ந்திருக்கிறாங்க. ஆசிரியர் தேர்வாரியம் மூலமா 12,894 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமா 11,244 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பணியின் போது இயற்கை எழுதக்கூடிய அரசு பணியாளர் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கும் திட்டத்தின் கீழ் 5,899 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. பல்வேறு அரசு துறைகள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் மூலமா 54,864 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. விளையாட்டு இடஒதுக்கீட்டில் 177 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் மொத்தம் 1,55,131 இளைஞர்களுக்கு பணி நியமனத்தை கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் அரசு துறைகள்ல செஞ்சதுன்னா பல்வேறு முதலீட்டாளர்கள் மாநாடு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, வெளிநாட்டு பயணங்கள் மூலமா தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மூலமா கிட்டத்தட்ட 38 லட்சம் வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிருக்கிறோம். நேற்று கூட செயலாக்க மாநாடு, தொழில்துறையினுடைய செயலாக்க மாநாடு, அந்த மாநாட்டில் இதை பத்தி நான் விரிவா பேசினேன். இப்படி இளைஞர்களுக்காக, வளமான தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக நாங்க கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, உங்க கடமையை மனசாட்சியோடு செய்யுங்க. நீங்க நேர்மையா இருந்தா அது அரசோட நேர்மைத்தன்மையை வெளிப்படுத்தும். காலம் தவறாமல் கடமை உணர்வோடு மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியவர்களாக, மக்களுக்கு பரிவு காட்டக்கூடியவர்களாக நீங்க இருந்தா அதுவே உங்களுக்கு பெருமையை தேடித்தரும். அரசுக்காக உழைப்பை கொடுக்கிற அதே நேரத்தில் உங்களுடைய உடல் நலனையும் நன்றாக பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பது உங்களை போன்ற இளம் பணியாளர்கள், அரசு பணியாளர், இளம் அரசு பணியாளர்கிட்ட தான் இருக்கு. அதே போல உங்களுடைய எதிர்காலத்துக்காக பார்த்துக்க நாங்க எப்பவும் இருப்போம். திராவிட மாடல் அரசு எப்பவும் உங்களுக்கு துணையாக இருக்கும். இப்போ கூட அரசுகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களுடைய பாராட்டுக்களை பெற்றிருக்கிறோம். எனவே நீங்க தொடர்ந்து சிறப்பாக செயல்படவும், உங்கள் கேரியர் சக்சஸ்ஃபுல்லா அமைகிறதுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.